வார்த்தைய நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா அதோட உண்மையான பலம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை குழந்தைங்களுக்கானது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பாடத்த சொல்லப் போகுது. சரி, கதைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற 4 அண்ணன் தம்பிங்க, அவங்க அப்பா அவங்களுக்கு என்ன பாடம் சொல்லி குடுத்திருப்பாருன்னு நெனைக்கிறீங்க? வாங்க, உள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். முதல்ல இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு பார்க்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த சகோதரர்களுக்குள்ள இருந்த சண்டை தான். ஒரு ஊர்ல ஒரு பெரியவருக்கு 4 பசங்க இருந்தாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க 4 பேரும் எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இத பார்த்த அந்த அப்பாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த கதைய நம்மள பல பேர் சின்ன வயசுல கேட்டிருப்போம். ரொம்ப சிம்பிளான கதை மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்கு. பசங்க இப்படி ஒற்றுமையே இல்லாம சண்டை போடுறத பார்த்து அந்த அப்பாவுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போச்சு. டேய், ஒண்ணா இருங்க, சண்டை போடாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா யாருமே அதை காதுல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. அப்போதான் அவருக்கு புரிஞ்சது, பேசி பிரயோஜனம் இல்ல, செஞ்சுதான் காட்டணும்னு. சொல்லி புரிய வைக்க முடியாத போது செஞ்சு காட்டணும் இல்லையா? இப்போ அந்த புத்திசாலி அப்பா ஒரு சின்ன ஐடியா பண்றார். ஒரு நாள் அந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. படுத்த படுக்கையாகிட்டாரு. அப்போ அவருக்கு ஒரு கவலை வந்துச்சு. நமக்கு அப்புறம் நம்ம பசங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சாரு. அப்போதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை ஒரு பிராக்டிக்கலா கத்துக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். ஒற்றுமைய பத்தின ஒரு லைவ் டெஸ்ட். முதல்ல அந்த அப்பா தம் பசங்களை கூப்பிட்டு சில குச்சிகளை எடுத்து ஒன்னா சேர்த்து ஒரு கட்டா கட்ட சொல்றாரு. அப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த கட்டை கொடுத்து உடைக்க சொல்றாரு. அவங்களும் அவங்க முழு பலத்தை போட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. ஒருத்தரால கூட அசைக்க கூட முடியல. சரி, இப்போ அந்த கட்டை அவுத்து ஆளுக்கு ஒரு குச்சியை மட்டும் கொடுத்து உடைக்க சொல்றாரு. என்னாச்சு தெரியுமா? சட்டுன்னு ஒரே நொடியில எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. இந்த சின்ன டெஸ்ட்ல இருந்து அவங்க கத்துக்கிட்ட அந்த பெரிய பாடம் என்ன தெரியுமா? இதுல இருந்து அவங்க அப்பா என்ன சொல்ல வராருன்னா, நீங்க 4 பேரும் அந்த கட்டு மாதிரி ஒன்னா இருக்கும்போது உங்களை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. ரொம்ப வலிமையா இருப்பீங்க. ஆனா அதே நீங்க தனித்தனி குச்சி மாதிரி பிரிஞ்சிருந்தீங்கன்னா யார் வேணா உங்களை ஈஸியா உடைச்சிடுவாங்க, பலவீனமாயிடுவீங்க. பாத்தீங்களா? வலிமைக்கும் பலவீனத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரே வித்தியாசம் ஒற்றுமைதான். அப்போதான் அந்த அப்பா சொல்றாரு, பசங்களா புரிஞ்சுதா? நீங்க எல்லாரும் இந்த கட்டு மாதிரி ஒற்றுமையா இருந்தா உங்களை யாராலையும் அசைக்க கூட முடியாது. ஆனா இப்படி தனித்தனியா பிரிஞ்சு நின்னா ரொம்ப சுலபமா உங்களை அழிச்சிட முடியும். அப்பா செஞ்சு காட்டின அந்த ஒரு விஷயம் அண்ணன் தம்பிங்க 4 பேரோட கண்ணே திறந்துருச்சு. 1000 வார்த்தையில சொல்ல முடியாதத ஒரு சின்ன செயல் புரிய வச்சிருச்சு. ஒற்றுமையோட உண்மையான பவர் என்னன்னு அன்னைக்கு தான் அவங்க உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சண்டை போடுறதே விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் ரொம்ப ஆழமானது இல்லையா? அது ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு டீமா